ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாம்ஸ் பேண்ட்ரி. இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது சப்பாத்தி நான் கூட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் பட்டர் போட்டுக்கலாம். 3 ஆனியன் கட் பண்ணது அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் இஞ்சி போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 6 இல்லைன்னா 7 பல்லு பூண்டு போட்டு அதையும் வதக்கிடலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு பவுலில் நான் முந்திரி எடுத்துருக்கிறேன். இந்த முந்திரியும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக விட்டுறலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா பாயில் ஆகிருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து நல்லா ஆற விட்டுறலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது பாயில் ஆனதும் நம்ம பன்னீரை நல்லா க்யூப் போல் வெட்டி அது அதுக்குள்ளே போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆக விட்டுருங்க. ஆனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கணும். அந்த ஹீட்டான தண்ணியிலே அது பாயில் ஆகிடும். இது நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம வடிகட்டி ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் நம்ம இதை பேஸ்ட் போல் அரைச்சிக்கலாம். இப்போ மறுபடியும் கடாயை வச்சு அதில் பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பிரியாணி இலையும் அது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் நான் 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். இந்த மசாலெல்லாம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சதை இது கூட நம்ம சேர்த்து அதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுறலாம். அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். இது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு இந்த கிரேவி. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா பாயில் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 கப்பு பால் அது கூட ஆட் பண்ணுறேன். நீங்கள் க்ரீம் கூட அது கூட ஆட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா திக்காக கிரேவி ஆயிடுச்சு. இது நல்லா கொதிக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச பன்னீர் க்யூப் அது கூட ஆட் பண்ணிடலாம். க்யூப் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா கூட அது நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பன்னீர் கூட மசாலெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கசூரி மேத்தி அது கூட சேர்த்துடலாம். கசூரி மேத்தி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும், நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெந்தயக்கீரையை வாங்கி நல்லா காய வச்சு அதையும் நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் சப்பாத்தி நான் கூட இதை சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.